ஹலோ, ஐம் சூர்யா ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது எல்லாரோட கனவு தான். அதே மாதிரி என்னோட கனவும் அதே தான். ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நீட் ட்ரை பண்ணேன். ஸோ மார்க் அப்போ கம்மியாக இருந்துச்சு. சரி 1 இயர் ட்ராப் எடுத்து படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் ட்ராப் பண்ணியும் படித்தேன். பட் அப்போயுமே எனக்கு வந்து ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் மார்க் கிடைக்கல. ஸோ அப்போ வேறு என்ன பாசிபிள் அப்படின்னு பார்க்குறப்ப அப்ராடில் படிக்கலாமே அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. சரி அப்புறம் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ யூடியூப்ல கார்த்திக் சாரோட வீடியோ ஒன்று வந்துச்சு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஒரு நியூஸ் சேனலுக்கு. சரி அதை பார்ப்போமேன்னு பார்த்தப்ப அவர் வந்து ஒரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நிறையாவே என்னென்ன தேவை இருக்குது. இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன இதெல்லாம் அப்ராடில் படிக்கணும்னா அந்த மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எதெல்லாம் வேணும், அந்த காலேஜ் எதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும், அது மாதிரிலாம் நிறைய சொன்னார். அதே மாதிரி அவரோட அந்த இன்டர்வியூவில் அவர் மென்ஷன் பண்ண ஒரு பெஸ்ட் காலேஜ் வந்து போஸ்னியாவில் இருக்க ஈஸ்ட் சரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ. இங்கே தான் சரி நம்மளும் சரி நல்ல காலேஜாக இருக்குது, சரி நம்ம வந்து ஒரு சர்ச் பண்ணி பார்ப்போமே கூகுளில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தப்ப இட் வாஸ் குட், நாட் குட், இட் வாஸ் அ பெட்டர் அண்ட் கிரேட் காலேஜ். என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா ஒரு லோ காஸ்ட் அப்படின்னு படிக்கணும்னு நினச்சோம்னா இங்கே வந்து படிக்கலாம். ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ இஸ் பெஸ்ட் காலேஜ் ஃபார் தட். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப சரி அவர் வந்து கீழே கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு. சரி ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க எனக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க டீட்டெயில்ஸ்லாம் நிறையாவே கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கார்த்திக் சார்ட்ட பேச முடியுமான்னு கேட்டோன்னே சரி உடனே வந்து கார்த்திக் சார்ட்ட கனெக்ட் பண்ணி அவரும் எனக்கு வந்து இந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ் ஒரு ஓல்டு யூனிவர்சிட்டின்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே இந்தியன் ஃபுட் எல்லாமே கிடைக்குமா, ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் மோர் செக்யூராக ரொம்ப பேசினார். அவர் எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கார்த்திக் சார் தான் கொடுத்தாரு. சரி ஓகே நமக்கு இந்த யூனிவர்சிட்டி ஓகே, ஸோ அதனால் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி அம்மாவை ஆஃபீஸ்க்கு போனோம். அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம். அவங்க வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசா ப்ராசஸ்க்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க டெல்லி. அங்கேயுமே நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான். விசா முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் விசா வர வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து விசா வந்ததுக்கப்புறம் சரி இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அம்மா ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டாங்க. அங்கே இருந்து கார்த்திக் சார் வந்து எங்களை திருப்பி இங்கே போச்சா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ இங்கே போச்சாக்கு வந்து எங்களை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆச்சு. 1 வீக்காக அவர் எங்கள் கூட தான் இருக்கார். அண்ட் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவர் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு இன்ன வரைக்குமே. மணி கன்வர்ஷன்லேருந்து அவர் எங்கே ஃபுட்டு பெஸ்ட்டாக நல்லா கிடைக்கும், எந்தெந்த கடையில் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக இருக்கும், எல்லாத்தையுமே அவர் தான் சொன்னார். ஸோ என்னோட எம்பிபிஎஸ் கனவு நிறைவேறினதுக்கு காரணம் அமோகா மற்றும் கார்த்திக்.